நீங்கள் என்றும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நட்சத்திரங்களாக நீங்கள் பிரகாசிக்கணும். பார்க்கலாமா? இன்றைக்கி காலையிலேருந்து 4 வீடியோ ஒரே வசனத்தை வைத்தான் போட போகிறேன். காலையில் 5 மணி, காலையில் 10 மணி, மதியம் 1, இரவு 8. என்ன வசனம்னா தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் நான் படிக்கிறேன். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடியில் படுத்திருப்பாங்க, கட்டிலில் படுத்திருப்பாங்க, தரையில் படுத்திருக்கிறாங்க, பங்களாவில் படுத்திருக்கிறாங்க, கார்லேயே சில பேர் தூங்குவாங்க, லாரியில் தூங்குவாங்க, பஸ்ஸில் தூங்குவாங்க, திண்ணையில் தூங்குவாங்க, ரோட்டு ஓரத்தில் படுத்திருப்பாங்க, பம்ப் செட்டில் படுத்திருப்பாங்க, வயக்காட்டில் படுத்திருப்பாங்க. தூங்குறதுக்கு பல இடங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் நித்திரை பண்ணுறாங்க மரணத்துக்கு அப்புறம் பூமியின் தூளிலே. அது என்னன்னு பார்க்கலாமா? பெரிய ரகசியம் இது. இந்த ரகசியத்தை மூடி வைங்கிறார் தானியேல் ஆண்டவர். ஆனால் இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பூமியின் தூளிலே, தூளி, பூமியின் தூளி ஒரு தொட்டி மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் தூளி கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தொட்டி மாதிரி பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். தொடர்ந்து இன்றைக்கி பூரா அந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய முழுசும் நீங்கள் பார்க்கலாம். நாளைக்கும் கூட கர்த்தர் சித்தமானால் இந்த காரியங்களை நான் கண்டினியூ பண்ணுவேன். பூமியின் தூளில் மரித்தவர்கள் தூங்குகிறார்கள். நித்திரை, தூக்கம் வேற, நித்திரை வேற. தூங்கிறது வேற, நித்திரை வேற. இந்த நித்திரை பண்ணுகிறவர்கள் அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் என்றைக்கும் வாழ்கிறவங்க, சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் நரகத்துக்கு விழித்து எழுந்திருப்பார்கள். யாருன்னா அடுத்த வரியிலே இருக்குது, அடுத்த வசனத்திலே 3ஆம் வசனத்திலே இருக்குது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லாரும் வாழ்கிறாங்க. அள்ளி கட்டுறான், அடித்து சாப்பிட்றான், எல்லாத்தையும் சேர்க்குறான், வாரி இறைக்கிறான், தர்மம் பண்ணுறான். சில பேர் வியாதியிலே கிடக்கிறான், சில பேர் நல்ல சௌக்கியமாக இருக்கான், ஆக்சிடென்ட்டில் செத்து போகிறான். மனுஷனை கணக்கே பண்ண முடியல. வாழ்க்கையை எப்படிலாம் வாழ்கிறான், என்னென்னமோ செய்கிறான். இங்கேயும் சில பேர் தண்டனை அனுபவிக்கிறான். நித்தியமாகவும் தண்டனைக்கு அவனுக்கு காத்திருக்கு, அவனுக்கு தண்டனை. இந்த மனிதர்கள் மரணத்துக்கு அப்புறம் நித்தியமாக என்ன செய்கிறாங்க? பூமியின் தூளில் நித்திரை பண்ணுறாங்க. கொஞ்ச நாளைக்கு, கொஞ்சம் வருஷங்களுக்கு. அது என்றைக்கு எவ்வளவுங்கெல்லாம் கணக்கு நம்ம பண்ண முடியாது. வேதத்தில் என்ன எடுத்து பார்க்கலாம். அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.